ஃபிஃப்த்து சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறது நம்பர்ஸில் தெரிஞ்சாதானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஏ முதல்ல என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க? 2n. என்னங்கிறது என்ன? ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? n இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 வரைக்கும் தான். 4க்கு லெஸ் தென் அப்படிங்கிறப்ப 3 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2^0, எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்ன? 1. ஓகேவா? ஸோ அடுத்தது 2 பவரில் 1. ஸோ 2 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் 2 தான் கிடைக்கும். அடுத்து 2 ஸ்கொயர். ஸோ 2 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. ஓகேவா? ஸோ அடுத்தது 3 இருக்கா? ஸோ 2 க்யூப். ஸோ 2 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are எவ்வளோ? 8. ஸோ 8. இதுதான் வந்துட்டு என்னது? ஏ. புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? புரியலன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸு வந்துட்டு 2n சொல்லிட்டாங்க. n வந்துட்டு என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ எது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க? 4 வரைக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டதுனால 4 வரைக்குமே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × 1 வந்துட்டு எவ்வளோ? 2. அடுத்து 2 × 2 எவ்வளோ? 4. அடுத்து 2 × 3 6. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2 × 4 எவ்வளோ? 8. ஓகேவா? அடுத்தது சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 5, 6. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனுக்கு. ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? ஏ இன்டர்செக்ஷன் B intersection C. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு A intersection B intersection C. புரியுதா? ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுறோம்? முதல் ரெண்டுக்கு ப்ராக்கெட், அடுத்த ரெண்டுக்கு ப்ராக்கெட் மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான். எதுவுமே தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து LHSன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து RHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கலாம். A intersection B intersection C. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல A intersection B கண்டுபிடிக்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம C கூட போட்டு கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிறது என்னது? 1, 2, 4, 8. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 2, 4, 6, 8. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னெல்லாம் இருக்குது? 2 ரெண்டுத்துலேயுமே இருக்கா? 4 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்து 8 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 6 இல்லை, 1 இல்லை. ஓகேவா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? சியோட பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது என்ன? 2, 4, 8. ஓகேவா? ஸோ சி அப்படிங்கிறது என்னது? 0, 1, 2, 5, 6. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. வேறு நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா? 4, 8, 0, 1, 2, 5, 6 ஏதாவது காமனாக இருக்கா? ரெண்டுத்துலேயுமே எதுலேயுமே இல்லை. 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம். என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை? பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு தேவையா? அதனால் முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிங்கிறது வந்துட்டு என்னது? 2, 4, 6, 8. ஓகேவா? ஸோ அடுத்தது சி அப்படிங்கிறது 0, 1, 2, 5, 6. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, 6 காமனாக இருக்குது. வேறு நம்பர்ஸ் ஏதாவது காமனாக இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 2, 6. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் தேவை. இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் நம்ம இது கூட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்னது? 1, 2, 4, 8. ஓகேவா? இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது 2, 6. ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன நம்பர் இருக்குது? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இதில் 6 இருக்கா? ஆனால் இதில் இல்லை. இதில் இருக்க நம்பர் இதில் இல்லை. அப்போ என்ன நம்மளுக்கு இருக்குது? 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get என்ன நம்மளுக்கு கிடைக்குது?
ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவலாக இருக்கா நம்மளுக்கு. ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா, புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.